1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றுகிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவித்ததை நீ காத்துக்கொள்ளப்பா. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கு விலகு. இந்த நாட்களில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்குறோம், அதை அனுபவிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறத கேட்குறோம், அதை நாமும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் சந்தோஷப்பட முடியலையே. அதுக்கு என்ன காரணம் என்பதை தொடர்ந்து நான் தீமோத்தேயுக்குள்ளிருந்து நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இந்த வசனம் அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கட்டும், உங்க பைபிளை திறந்து பாருங்க. எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு. ஷார்ட்டாக சொன்னால் உண்மையுள்ள குமாரன். தீமோத்தேயுக்கு அவர் எழுத ஆரம்பிக்கும் போது உத்தம குமாரன், இங்கே உண்மையுள்ள குமாரன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய ஜெபம், உபவாசம், பைபிள் வாசிக்கிறது, ஆலயங்களுக்கு போகிறது, நம்மால் என்ற காணிக்கைகளை கொடுக்கிறது, இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை உன்னிப்பாய் கவனிக்கும் போது உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு என்ன பேச விரும்புகிறார்? தீமோத்தேயு உண்மை உள்ளவன். உண்மை ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இன்றைக்கு இந்த உண்மை என்ற ஒரு வார்த்தையை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். ஆமாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறார். தீமோத்தேயு என் ஊழியத்தில் இருக்கிறான், என்னை குறித்து அவன் உங்களிடத்தில் பேசுவான். அவன் ஒரு உத்தம குமாரன், உண்மை உள்ள ஊழியன். அப்போ பிரியமானவர்களே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்றைக்கு எந்த காரியத்தையும் நம்மால் நம்ப முடியல. இது உண்மையாக இருக்குமா? சரியாக தான் சொல்கிறாங்களா? இதை நம்பலாமா, நம்பக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம் எல்லா குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கி வந்துடுது. இன்னொரு பக்கம், ஒருவருக்கு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பில் அவங்க கடைசி வரைக்கும் நேர்மையாக இருப்பாங்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகி விடுகிறது. ஆவிக்குரிய வட்டாரங்களில், கிறிஸ்தவ வட்டாரங்களில் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரும் பாருங்க, மனுஷர்களாகிய நம்மை நம்புகிறார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போதான் கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். சவுல் கழுதை தேடி போனவர். தகப்ப வீட்டு கழுதையை காணாமல் போன போது கழுதை தேடி போன ஒரு மனுஷனை 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா
கழுதை தேடி போனவனுக்கு ராஜாவின் அபிஷேகத்தை சாமுவேல் கொடுத்தான். அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷர்களுக்கு பிரியமாகவும் அவன் நடந்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத் வந்தபோது தான் தெரிஞ்சது அவன் கோலியாத்தை எதிர்த்து போராட முடியலை. கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு மார்க்கவசம் இருந்துச்சு. கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு தலை சீராக இருந்தது. கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு கையில் பட்டயம் இருந்தது. கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு வேற என்ன, படை வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷனை எதிர்க்க சவுல் மற்றும் படை வீரர்களால் முடியல. காரணம் என்ன? வாசிங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்றால் அதை வாஸ்து காட்டணும் போல என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துறதுனால 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பணும். 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. ஒரு வருஷம்தான் ஆகுது. அவன் அதாவது ஒரு நிமிஷம், ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது. ஆட்சியை பிடிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது. அரசனா மாறி ஒரு வருஷம்தான் ஆகுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் அந்த அதிகாரத்தில் 8, 9 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது வாசியுங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 12ஆம் வசனத்துக்கு வாங்க. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வசனம். இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு வருஷம்தான் ஆச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை, கஷ்ட காலத்தில் பொதுவாக நம்ம உண்மையாக இருப்போம். நெருக்கடியான காலத்தில் உண்மையாக இருப்போம். ஆலயத்தில் வர்றதுக்கு, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நமக்குன்னு ஒரு லைஃப்பை கர்த்தர் கொடுத்து, கொஞ்சம் பணத்தை கொடுத்து, நம்மளை ஒரு சௌகரியமான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகும்போது தான் பிசாசு நமக்கு முன்பாக சில தந்திரமான வலைகளை விரிப்பான். இப்போ ஒரு வருஷம்தான் ஆச்சு. அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில. அவன் அபிஷேகத்தை லூஸ் பண்ணிட்டான், அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆனாலும் சவுலை கோலியாத்தை எதிர்க்க அவன் புறப்பட்டு போகிறான். 1 சாமுவேல் 16-17 புறப்பட்டு போகிறான். ஆனால் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. காரணம், உண்மை இல்லாத மனிதன். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் உண்மை இல்லாத மனிதன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கீழ்ப்படியாத ஒரு மனிதன். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணி பார்க்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் ஏன் இந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் கேட்கும்போது, இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார், நம்ம தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 16ஆம் அதிகாரம் லூக்கா 16
10, 11, 12 வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் வேறொருவன் காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? யார் உனக்கு சொந்தமாக கொடுப்பாங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்னொரு பைக்கை இரவலாக வாங்கிட்டு போய் லைட்டை கீட்டை உடச்சிட்டு வந்து வச்சுட்டு, என்னப்பா வண்டியை கொடுக்கும்போது நல்லா தானே கொடுத்தேன். இல்லை சார், முதல்ல அப்படி தான் இருந்தது அப்படின்னா விட்டுருவாங்க. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வண்டியை வெளியே எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் காசு கொடுத்து வாங்கின வண்டி. இன்னொருத்த வண்டியை அடித்து பறத்தி பள்ளம் மேடு கீடுலாம் அடித்து கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லுகிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இதை செய்வீங்களான்னு. நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செய்யவே இல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் இருந்தோன்னா உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. உண்மை பொய் அது வேற. ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1:12 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் உண்மையாக இருப்பேன்னு நினச்சி ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளும்போது நம்ம உண்மையாக இருப்போம். அதனால தான் கர்த்தர் ரட்சிக்கிறாரு. சிலருக்கு சில கிருபைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம அந்த கிருபையில் உண்மையாக இருப்போம். சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணி பிள்ளைகளை கொடுப்பாரு. அப்போ அவங்க நிறைய பொருத்தனைகளை பண்ணியிருப்பாங்க. சிலர் விபத்துகளை சிக்கி குற்றுயிராக இருக்கும்போது நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு நம்பி ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தபோது அவங்க தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பது இல்லை. அதுக்கு நிறைய சாக்கு போக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி அல்லது நினைத்து ஆண்டவர் என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்தார். அதை தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியன் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்காரணக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாகும். உக்கிரானக்காரன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப அந்த ஸ்டூவர்ட் இங்கிலீஷில் சொல்லியிருக்கு. ஒரு பொறுப்பாக ஒரு காரியத்தை கொடுத்தா அந்த நாட்களெல்லாம் நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேயே நின்றுக்கிட்டு. இந்த நாட்கள் அப்படி கிடையாது. ஏன் நிற்கணும், எதுக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டு சில போயிடுவாங்க. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுகிறாரு, உக்கிரானக்காரன் ஒரு பொறுப்புள்ளவன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். சிலர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கவே முடியல. காரணம் அவங்க லைஃப்பில் உண்மை இல்லாத ஜீவியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பண விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம உண்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அடிக்கடி நான் பேசும்போது சொல்லுவேன், புருஷனுடைய வருமானம் மனைவிக்கு தெரியணும், மனைவியினுடைய வருமானம் புருஷனுக்கு தெரியணும். அந்த பணத்தை
ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய காரணங்களில் ஒன்று ஊதாரித்தனமான காரியம். அதாவது இருக்கிறத அவங்க பேச்சோட விசுவாசத்தோடு செலவு பண்ணு அப்படின்வாங்க. அப்படி அல்ல. அப்போது நம்ம நாளை தினத்துக்கு என்ன செய்வோம், அந்த பணத்தை கால்குலேட் பண்ணி, இந்த பணத்தை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். அந்த சேர்த்து வச்சோன்னா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம். நிறைய பேர் அந்த கடைசி நேரத்தில் கடந்து தான் கஷ்டப்படுறது. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த பணத்தை செலவழிக்கிறோம், அதில் ஒரு 50 ரூபாயை சேர்த்து வைக்கலாம், அதை ஒரு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அப்புறம் அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது, என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், எனக்கு இதை தரமாட்டார், இது நமக்கு தகுதி இல்லை. ஆனால் பைபிளில் படித்தா தகுதி இல்லாதவனை தான் ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உதாரணமாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு, எங்கிருந்து வந்தா என்று எலிசா கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கேயுமே போகலையே என்று அவன் சொன்னான். நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கேயாசி இவர் யார்? எலிசாவின் உடன் ஊழியக்காரன். எலிசா யார்? எலியாவின் உடன் ஊழியக்காரன். எலிசாவுக்கு கர்த்தர் எலியாவினுடைய வரங்களில் எத்தனை மடங்கு கொடுத்தார்? 2 மடங்கு கொடுத்தார். அப்போ எலியாவை விட எலிசா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் கேட்குறாரு, கேயாசியே உன்னை காணாம எங்கே போன? ரொம்ப கூலாக பதில் சொல்கிறான், நான் எங்கேயுமே போல, நான் இங்கே தான்ப்பா இருந்தேன்னு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கு, பணம் வாங்குறதுக்கும், வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சொன்னான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஊழியத்துக்கு வரும்போது ராஜ மரியாதையோட கேயாசியை கர்த்தர் ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆனால் ஊழியத்தை விட்டு அவன் வெளியே அனுப்பப்படும் போது அவர் எப்படி போய் வெளியே போகிறாரு? ஒரு குஷ்டரோகியாய் தேவ சமூகத்தை விட்டு போகிறார். இதற்கு என்ன காரணம்? உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. அவனுக்குள்ள ஒரு அந்த நாகமானின் ஆஸ்திகளின் மேலே அவனுக்கு ஒரு இச்சையின் ஆவி அவனை தாக்கிட்டு, ரொம்ப ஆச்சரியம், ஊழியத்தில் தான் இருக்கிறான், ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு கூட தான் இருக்கிறான், ஆனால் அவனையும் பொல்லாத ஆவி தாக்குது. அதனால தான் இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். அப்போ இந்த கடைசி நாட்களில் பிசாசு இந்த பொய்யின் ஆவியினால் நிறைய பேரை வஞ்சிக்கக்கூடும். அப்போ இந்த இடத்துல கேயாசி உண்மை இல்லாத ஊழியக்காரனாய் போனதுனால, ஒன்று அழைப்பை இழந்தான், 2வது ஊழியத்தை இழந்தான், 3வது கிருபைகளை இழந்தான், 4வது தேவ சமூகத்தை இழந்தான். எவ்வளோ காரியம் பாருங்க. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் தீமோத்தேயை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். இன்னும் தீமோத்தேயை பற்றி நீங்கள் இன்னும் வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ளே போயிடுவோம். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க பார்ப்போம். அன்றியும்
நானும் உங்கள் செய்தியை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம். சீக்கிரமாய் அவர் சொல்றாரு, மன தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்புறம் அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்கிட்ட இல்லவே இல்லைன்றார். பவுலோடு கூட நிறைய நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் நிறைய பேர் பவுலோடு டிராவல் பண்ணாங்க, அவரோட உடன் ஊழியர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அழுத்தமாக ஒன்றை அவர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? இந்த வசனத்தில், என்னை போல மனதுள்ளவன் அவனை போல வேறு ஒருவனும் இல்லை, என்னிடத்தில் இல்லைப்பா. அப்போ தீமோத்தேயுனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், இதுதான் அநேக ஊழியக்காரர்களும் அநேக விசுவாசிகள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னணி. உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆமென். இப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என்னை போல மனதுள்ளவன். அது ரொம்ப முக்கியமான வசனம். பெண் இருந்து அண்டர்லைன் பண்ணுங்க. வேறு ஒருவனும் என்கிட்ட என்னிடத்தில் இல்லைன்றார். அப்போ நிறைய பேர் என் கூட இருக்காங்க, ஊழியத்தில் இருக்காங்க. ஆனால் என்னை போல விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு விசாரணை தான் இல்லை. வீடுகளில் விசாரிக்கிற, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா பார்த்து சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அண்ணன் தம்பி விசாரணை, அப்பா விசாரணை. ஒருத்தன் வரானா அவன் ஏதாவது காரணத்துக்காக தான் வரான்ற மாதிரி இருக்குது. சும்மா உண்மையாக வந்து விசாரிக்கிறதுக்கு வயசான காலத்தில் பெற்றோரை விசாரிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இருக்காங்க அந்த கேஷுவலாக வந்து பார்த்துட்டு 2 வார்த்தை விசாரிக்கிறது. என்னை போல மனதுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்போ விசாரணை எவ்வளோ முக்கியம், விசாரிக்கிறது எவ்வளோ முக்கியம். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது மனதுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. 21 பாருங்க, மற்ற எல்லாரும் 21 மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசு கிரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் வந்து விசாரிக்கிறானா, அதனால அவனுக்கு என்ன லாபம்? நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க, நீங்கள் அங்கே போய் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னா, நான் போகிறேன், அதனால் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நம்ம வந்து இந்த பைபிளை அதிகமாக படிக்க தான் நம்முடைய சுவாபங்கள் மாறும். மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அடுத்த வசனம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, ரொம்ப முக்கியம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிற காரியம். இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நான் ரொம்ப ஆழமாக அவங்களோடு கூட பேசுகிறேன். சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நிமித்தம் அவன் உத்தம குமாரனாக இருந்தான். அப்போது அநேகர் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அந்த கூட்டத்துக்கு போனால் இதெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு போகிறோம், இன்றைக்கி ஏதாவது ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த கூட்டத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்த்தும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேனா? அப்படி யோசித்ததுனால தான் அன்னை திரேசா நம்ம நாட்டிலே வாழ்ந்து மரித்தார்கள். அவங்க தங்களுக்குரியவைகளை தேடி இருந்தால் அவங்க ஐரோப்பா நாட்டிலே இருந்திருப்பாங்க. ஆமென். கர்த்தருக்குரியவைகளை தேடினதுனால தான் ஸ்டெயின்ஸ் பாதிரியார் நம்ம நாட்டில் எரித்து கொல்லப்பட்டார். தங்களுக்குரியவைகளை தேடி இருந்தால் அவங்க ஆஸ்திரேலியாவில் சுகபோகமாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பாங்க. அப்போ நம்ம எதை தேடுகிறோம்? இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்கள் உண்மை இல்லாதவர்கள். அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எப்போவுமே உண்மையை பேசிட்டா உண்மை உறங்காது. கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க.
அப்போ ஒரு காரியத்தில் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும். சிலர் ஆஃபீஸில் போய் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. அது சரியாக தவறானா தவறு. ஆஃபீஸில் பைபிள் படிக்கிறதுக்கு அவன் சம்பளம் கொடுக்கல, வேலை பார்க்குறதுக்கு தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதனால் சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலர் பைபிள் வாசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவன் நினைப்பான், நான் பைபிள் தானே படிக்கிறேன்னு. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியாது. நல்லா கவனிக்கணும். சாதாரண விஷயந்தான். சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன்னு கேஷுவலாக சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம எழுமி நின்று பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மை இல்லாமல் போனதுனால தான் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு உரைக்கப்பட்டது தீர்க்க தரிசனமாக, ஆனால் அவைகள் நிறைவேறாமல் போயிட்டுப்பா. ஆனால் இன்றைக்கு நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம் இந்த உபவாச ஜெபத்தில். ஆமென். குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்து போய்கொண்டே இருக்கிறது. காரணம் உண்மை இல்லை. திருமணத்துக்கு முன்பு உண்மை இல்லாத காரியத்தை அதை சொல்லி இதை சொல்லி 1000 பொய்யை சொல்லி திருமணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா அங்கே சொன்னதுக்கு ஒன்று செஞ்சதுக்கு ஒன்றா அப்படி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா குடும்பம் பிரிகிறது. அப்படி பிரிந்து போன குடும்பங்கள் அநேகம். ஆமாம், கோர்ட்டில் நிலுவையில் கிடக்குது விவாகரத்துக்காக. நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் முதலாவது உண்மை உள்ள மனிதனாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரோம். முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவனாய் வாழணும், த மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவரே, நான் ஒரு உண்மை உள்ள மனுஷனாக வாழணும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவும் நான் தூங்கக்கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்வேன், என் அம்மாவுக்கு இதை செய்வேன், எங்கள் அண்ணனுக்கு அதை செய்வேன், என் தங்கச்சிக்கு இதை செய்வேன் என்று என்னெல்லாம் நான் சொன்னேனோ அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, ஆமாண்டவரே, உண்மை இல்லாத மனிதனாய் வாழ பிரியப்படல ஆண்டவரே. உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் இருக்கணும். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். மோசே கர்த்தருடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல ஆண்டவராகிய இயேசுவும் தம்மை அனுப்பினவருக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இயேசுவே, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு ஆண்டவரே உண்மை உள்ள ஒரு ஜீவியம், குடும்ப வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கணும், வியாபாரத்தில் உண்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, ஃபேமிலி லைஃப்பில் உண்மையாக இருக்கணும். என் மனைவிக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாது. உண்மை உள்ளவனாய் வாழ இயேசுவை எனக்கு கிருபை தாரோ. ஆமென். என்னை போல மனதுள்ளவன் தீமோத்தேயு போல வேறு ஒருவனும் என்கிட்ட கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீமோத்தேயுக்குள்ள இருந்த அந்த ஃபெய்த்ஃபுல்னஸை எங்களுக்குள்ளே நீர் வைக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குரியதை நான் திருட மாட்டேன் ஆண்டவரே. பண விஷயத்தில் நான் ஹானஸ்டாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் வருமானம் என்ன ஆண்டவரே, நான் அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறேன், எதுக்கு செலவழித்தேன், ஏன் செலவழித்தேன் என்கின்ற ஆண்டவரே அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் வருமானத்துக்கு ஏற்ற வருமான வரி செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வருமான வரியை நாங்கள் செலுத்தத்தக்கதாக, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப பிரிவினைக்காக ஜெபிக்கும்படி இன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் என்னை ஏவுகிறார். குடும்பத்தை பிரிக்கிற சாத்தான், நல்ல சந்தோஷமான குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போயிருச்சு. நல்ல மன மகிழ்ச்சியான குடும்பங்கள், சொல்லப்போனால் 50 வயசுக்கு மேற்பட்ட சில குடும்பங்களில் கூட இன்னைக்கு பிரிவினை ஆவி பயங்கரமாக கிரியை செய்து வயசான காலத்தில் சந்தோஷமாக வாழ முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல், ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு,
ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறது இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குகிற பிரிவினை ஆவியை, இந்த காசிப் பண்ணுகிற, புறங்கூறுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஒன்னால தான் பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க, ஒன்னால தான் நம்ம குடும்பம் இப்படி ஆயிட்டு, ஒன்னால தான் நீ தான் ஒருத்தரை குறை சொல்லுகிற அந்த பொல்லாத பயங்கரமான ஆவியை வீடுகளை விட்டு நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம். வீடுகளை விட்டு துரத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்யாவிட்டாலும் இப்பவுமே எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். குறை சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற, கோபத்தை ஏற்படுத்துகிற, எரிச்சலை ஏற்படுத்துகிற ஆண்டவரே, அந்த பொய்யின் ஆவி எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பணம், கடன். இந்த பணம் கடன் பிரச்சனை, கண்மூடித்தனமாய் கடன் வாங்குறது. எதுக்கு எடுத்தாலும் கடனை வாங்கிடுவோம், அப்புறம் இதை செலுத்திடலாம், இந்த பணம் இங்கே வரும், அந்த பணம் இங்கே வரும், இந்த போகும் அங்கே போகும் என்று சில நேரங்களில் ஞானம் இல்லாமல் நிதானிக்காம கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஞானம் இல்லாமல் நிதானிக்காம ஆண்டவரை உலக அறிவு அல்லது மூளை அறிவு அல்லது படிப்பு அறிவு அல்லது மற்ற மனுஷர்களுடைய போதனை இதை கேட்டு கடனில் மூழ்கி போற குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வருமானம் இவ்வளவுதான், எங்க குடும்ப சூழ்நிலை இவ்வளவுதான், அதுக்கு ஏற்ற வண்ணமாய் செலவழிக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. பிறருக்கு முன்பாக எங்களை சுகபோகமாய் வாழுகிறவர்கள் போல நடிக்க நாங்க அழைக்கப்படல. உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, மற்றவர்களுக்காக நாங்க வாழக்கூடாது. இயேசுவே, உமக்காக நாங்கள் வாழத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழணும். கையை உயர்த்தி கேளுங்க. நீங்க உங்களால சிலருக்கு அந்த வாயே வரல, அது எப்படி வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். கடன் வாங்காம மார்வாடி கடைக்கு பக்கத்துல போவாம, ஆமா, நகையை அடமான வைக்காம, ஆண்டவரே, ஆச்சரியமான விதத்துல எங்க வீட்டை நீ நடத்தணும். நாங்க விசுவாசிக்கிறவர் இன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியத்தக்கதாக கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீர் உதவி செய்ய போகிறீர். தெரியுமா, சரியான தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளா மாறணும் நம்ம. சரி, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் போய் இந்த இடத்துல பெண் எடுத்தீங்க, அவங்க சொன்னாங்க, ஏன் இந்த இடத்துக்கு நீங்கள் வீடு கட்டினீங்க, அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் இப்படி இந்த மாதிரி ஊருக்கு போனீங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் செஞ்சிட்டோம். ஆமாம், ஏன் இந்த மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பத்தை செஞ்சிட்டீங்க, அவங்க இப்படிலாம் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், கூகுளில் சர்ச் பண்ணினேன், அப்படி இப்படின்னு ராங் டிசிஷன் எடுக்கிற ஆமேன் பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தவறான முடிவு எடுத்துட்டேனே, ஆமாம், தவறான முடிவு எடுத்துட்டேனே, எங்களுக்கு குழந்தை வேண்டாம், இப்போ கொஞ்ச காலம் கழித்து பார்த்துக்கலான்னு இருந்துட்டேன், இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஒன்றுமே எங்கள் ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்குது, அப்படி சொல்கிற அநேகர் இருக்கீங்க. ஆமேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை, தவறான தீர்மானங்களினாலே சந்தித்த பிரச்சனைகளை தயவாக மன்னியும். தவறான தீர்மானங்களை ஆண்டவரே, இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்று ஆண்டவரே பொய் தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுத்ததுனால இப்போது நான் ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறேன். இது தெளிவான ஒரு ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ நீங்க கையை உயர்த்தி, இயேசுவே, சரியான தீர்மானம் எடுக்கத்தக்கதான ஒரு தெய்வீக பார்வை, ஒரு தெய்வீக குணம், ஒரு தெய்வீக தன்மை எனக்கு உண்டாவதாக. ஒரு எமோஷனலாக நான் தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு பொதுவான தீர்க்க தரிசனம் சபையில் வருது, அது எனக்கு தான் வருது அப்படின்னு நான் எடுக்கக்கூடாது.
ஆண்டவரே, நான் அமர்ந்திருந்து உம்முடைய கரத்தை பார்க்கும் வரைக்கும், உம்முடைய சித்தத்தை அறிகிற வரைக்கும் நான் பொறுமையோடு இருக்கத்தக்கதாக, சரியான தீர்மானம் எடுக்கத்தக்கதாக, அந்த எடுத்த தீர்மானத்தில் என்ன வந்தாலும் உறுதியா இருக்கத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் உதவி செய்யணும். என் வாலிப வயதை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் நான் பின்வாங்க மாட்டேன். ஆமே, ரட்சிக்கப்பட்டவங்க தான் என் வீட்டுக்கு வரணுங்கிற தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டங்களை நான் போராடுவேன் என்ற காரியத்தில் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யணும். முக்கியமான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. யார் வேணாலும் பாருங்க, 12 சீஷர்களுக்குள்ள பிசாசு யூதாசுக்குள்ளே புகுந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ யார் இடம் கொடுக்கிறானோ அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துருவான். அப்ப சத்துருவை இடம் கண்டு அழிக்கணும். கையை உயர்த்தி, ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் எங்க வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைய நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். சொப்பனங்களின் மூலமா எங்களோடு பேசிருங்க, ஜெபிக்கும் போது எங்களோடு பேசிருங்க. பிள்ளைகளை பிசாசு தொடக்கூடாது. காலேஜ்ல, ஹாஸ்டல்ல, ஆமே, ஸ்கூல்ல, டிராவல் டைம்ல பிள்ளைகளோடு படிக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அல்லாவிட்டால் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல பிசாசு பிள்ளைகளை தொடக்கூடாது. அந்த தந்திரங்களை அழிக்கிறோம். சொல்லுங்க ஆமா. அந்த செல்போன் அடிக்ஷன்ல இருந்து பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவே, போராடுகிறோம், உண்மையா ஜெபிக்கிறான். போராடி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பக்க வழியாய் நுழைகிற, புறவாசல் வழியாய் நுழைகிற திருடர்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்தி ஜெபிக்கிறோம். ஆமென். தாய் தகப்பனுக்கு அடங்காத வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்கள்ல ரட்சித்து அவர்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறீர். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, நரம்பு எலும்புகளுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை, பலவீனங்களை, தலைக்குள்ளே கிரியை செய்கிற, தூக்கம் இல்லாதபடி ஆண்டவரை இரவில கலங்க பண்ணுகிற எல்லா விதமான பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பாவை இழந்தவங்க, அம்மாவை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை இழந்தவங்களை கர்த்தர் தைரியப்படுத்துங்க, புது பலனால் நிரப்புங்க, உற்சாகமான ஆவியை தாங்க. யார் யார் பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிறாங்களோ, ஐசியூல இருக்கிறாங்களோ, சிசியூல இருக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்துட்டாரு. நீங்க சுமக்கல, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குமே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசனா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா வசனா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, எந்த விதத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்படலை, எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு, என் பிள்ளைகளை செட்டில் பண்ண முடியல, இந்த வீட்டை விற்றா சில காரியங்களை செட்டில் பண்ணலாம், அல்லது இந்த வாடகைக்கு ஆட்கள் வந்தால் சில காரியங்களை செய்ய முடியும், இந்த நிலத்தை நீர் கொடுக்கிறீர், அதில் ஒரு வீட்டை கட்ட எனக்கு முடியலை. ஆமென். எல்லார் கைகளை உயர்த்தி இல்லாதவைகளை வாயிலை திறந்து சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். திருமண தடைகளை முறியடிக்கிற கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு வீட்டை கட்ட கிருபை பாராட்ட போகிற கர்த்தருக்கு தோத்திரம். தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுக்க போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவோ நீர் முன்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் நடத்த போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மூட்டு சம்பந்தமான வலிகள், ஆண்டவரே, வயது முதிர்வு காரணமாய் வருகிற பயங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். உடைந்து போன குடும்பங்கள் மறுபடியும் இணைக்கப்படுவதாக. ஓபாலா ரீகபா, பக்கம் பக்கமாக நம்முடைய பிள்ளைகளுடைய பிரேயர் பாயிண்ட்ஸை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், பரலோகத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். பதில் கொடுக்கிறதுக்காக கண்ணீரோடு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுதே கரந்தட்டி ஆர்ப்பரித்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரித்து பாடுகிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் கடைசியா கையை உயர்த்தி, ஆண்டவரே, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின இந்த ஜெபங்களுக்கெல்லாம் எங்கள் ஆண்டவர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் நடத்துவார். கைகளை உயர்த்தி சொல்வாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.